சிறப்பான உற்சாகமான வரவேற்பு கொடுத்துருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதேபோல் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் திரு செல்லசுவாமி அவர்களுக்கும் தோழர் செல்லசுவாமி அவர்களுக்கும் சகோதரர் திரு ராஜேஷ்குமார் அவர்களுக்கும் திரு வேட்பாளர் திரு பிரவீன் அவர்களுக்கும் சகோதரி தாரகை தட்பட் அவர்களுக்கும் அப்புறம் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் திரு மனோ தங்கராஜ் அவர்களுக்கும் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் அருளானந்த ஜார்ஜ், ஜான் பிரைட், ஜான்சன், சுபிஹான், செல்வகுமார், சோழராஜன், சுந்தர்ராஜ், ஜபித் ஜோஸ், ஜான், சதீஷ், நசீர், டட்லி, பிரைட் சிங், ஹாஜி, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் திரு ஜெகநாதன், துணை அமைப்பாளர் ஜான் ஜெஃபர்சன், விஜிஸ் ஜீவன், ஜெயச்சந்திர பூபதி, இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த நண்பர்கள், இந்திய தேசிய காங்கிரஸ், திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய கட்சி, மக்கள் நீதி மையம், எஸ்டிபிஐ உள்ளிட்ட அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த நண்பர்களுக்கும் இங்கே பெருமையோடு வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும், அக்காக்களுக்கும், தங்கைகளுக்கும், பாட்டிகள் அத்தனை பேருக்கும், முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு இந்த பத்மநாபபுரம் தொகுதிக்கு வருகை தந்து நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த வெற்றி வேட்பாளர் திரு செல்லசாமி அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் வாக்களித்து இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த பத்மநாபபுரம் தொகுதியில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் எல்லாம் தேடி தருவீங்கன்னு உங்களை எல்லாம் கேட்டு வந்திருக்கிறார். இங்கே நம்முடைய வேட்பாளர் திரு செல்லசாமி அவர்களை பற்றி உங்களுக்கு அதிகம் சொல்ல தேவையில்லை, அனைவருக்கும் தெரிஞ்சவர் தான். ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபட்டு வருபவர். அவர் ஒரு பிறவி போராளி. மக்களுக்கான எல்லா போராட்டங்களையும் மக்களோடு நின்று அந்த போராட்டங்களை எல்லாம் சந்தித்தவர். தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காக பல போராட்டங்களை முன்னின்று நடத்தியவர். உங்களுக்காக எந்த கோரிக்கையாக இருந்தாலும் நீங்கள் திரு செல்லசாமி அவர்களிடம் சொல்லலாம். அவரை நீங்கள் தேடி போக வேணாம், அவரே உங்களை தேடி உங்கள் வீடு வந்து உங்களுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சு அதை நிச்சயம் செஞ்சு கொடுப்பார். ஏன்னா அவர் வீட்டில் இருக்கிறத விட என்றைக்குமே களத்தில் உங்களோடு மக்களாக இருக்கக்கூடியவர் தான் திரு தோழர் செல்லசுவாமி அவர்கள். தன்னுடைய செயல்பாடுகளால் அனைத்து தரப்பினுடைய நன்மதிப்பையும் பெற்றவர். அவருடைய குரல் நிச்சயம் இந்த முறை சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் இந்த வர்ற தேர்தலில் அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் திரு செல்லசுவாமி அவர்களை நீங்கள் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பத்மநாபபுரத்தில் நாம் மீண்டும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க, நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாய்ப்பு கொடுங்கன்னா எந்த உரிமையில் வந்து கேட்குறேன். ஏற்கனவே இந்த தொகுதிக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய அமைச்சர் திரு அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு, உங்களோடு இருந்திருக்கிறார். அந்த உரிமையில் உங்களை எல்லாம் சந்தித்து வாய்ப்பு கேட்க வந்திருக்கிறேன். உதாரணத்திற்கு சில திட்டங்களை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அருவிக்கரையிலிருந்து மாத்தூர் தொட்டி பாலம் வரைக்கும் இன்னைக்கு உயர்மட்ட இணைப்பு பாலம் அவர் கற்றுக் கொடுத்தது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில். வழி விட்டுருங்க ஆம்புலன்ஸ். அருவிக்கரையிலிருந்து மாத்தூர் தொட்டிப்பாலம் வரைக்கும் இன்னைக்கு உயர்மட்ட இணைப்பு பாலம். அதே போல் தக்காலையிலிருந்து பேச்சிப்பாறை வரைக்கும் செல்லுகின்ற வகையில் இன்னைக்கு பல்வேறு இடங்களில் சாலை மேம்பாட்டு பணிகள். திருப்பரப்பு பகுதியில் சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டங்கள். ஓவர் ஹெட் டேங்க்ஸ் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வேர்கிளம்பியிலிருந்து அழகிய மண்டபம் வரைக்கும் இன்னைக்கு சாலை பணிகள். திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி செல்லுகின்ற சாலையில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள். திருவட்டாறிலிருந்து இன்னைக்கு புதிய பேருந்து நிலையம் அமைஞ்சிருக்குன்னா நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கட்டி கொடுத்துருக்காங்க. அதே போல் 0 பாயிண்ட் முதல் கோதையாறு வரைக்கும் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னைக்கு பல்வேறு சாலை பணிகளும் நடைபெற்றிருக்கிறது. எனவே அந்த உரிமையோடு இத்தனை பணிகளையும் செஞ்சு கொடுத்துருக்குறோம். மீண்டும் செல்லசுவாமி அவர்களை தேர்ந்தெடுத்து அமைச்சிங்கன்னா இந்த தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அதை நம்முடைய திராவிட மாடல் அரசு நிச்சயம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் கேட்டுக்கொள்கின்றேன். இது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு செஞ்சு கொடுத்துருக்குறோம். போன சட்டமன்ற தேர்தலில் சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருக்குறோம். உதாரணத்துக்கு 2-3 திட்டங்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஆட்சி அமைஞ்சோடனே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம், மகளிர் விடியல் பயண திட்டம்.
இன்னைக்கு அந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மகளிரும் மாதம் 900 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்க காலைல பள்ளிக்கூடத்துக்கு வந்தோடனே பசியோடு இருக்கக்கூடாதுன்னு நம்முடைய முதலமைச்சர் அறிமுகப்படுத்துனது தான் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இன்றைக்கி அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சுட்டோம், அவங்களை கல்லூரிக்கு அனுப்பணும் அப்படின்னு கல்வி ஊக்கத்தொகையை கொடுக்குறோம். அரசு பள்ளியில் படித்து எந்த காலேஜில் போய் படிக்க போனாலும், அது தனியார் காலேஜாக இருந்தாலும் சரி, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் மாதம் கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மாணவ மாணவிக்கும் கொடுத்துருக்கிறார். கிட்டத்தட்ட 13 லட்சம் மாணவ மாணவிகள் இதில் பயன்பெற்றுக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவித்து ஒரே மாதத்தில் நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்து முடித்தாங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்துருக்குறோம். உதாரணத்திற்கு உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். போன சட்டமன்ற தேர்தலில் நாம் சொன்ன வாக்குறுதி. இப்போ கடந்த 3 வருஷமாக 1,31,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க. இப்போ அந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நிப்பாட்டணுன்னு ஒரு கூட்டம், சங்கி கூட்டம் முயற்சி பண்ணாங்க. அதிமுகவும் பாஜகவும் நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க. தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணார், நான் 1000 ரூபா கொடுக்கறது நிப்பாட்ட முயற்சி பண்ணுறீங்களா, நான் 5000 ரூபா கொடுக்குறேன், எப்படி முயற்சி பண்ணுங்கப்பான்னு சொல்லி பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் 3 மாதத்துக்கு சேர்த்து 3000, கோடைக்கால சிறப்பு நிதி 2000ன்னு 5000 ரூபா முதலமைச்சர் கொடுத்தாரு. எனவே இப்போ அது மட்டும் இல்லை, இப்போ வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோன்னே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயில் அது 2000 ரூபா உயர்த்தி கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தி தருவோன்னு வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். இப்படி பல்வேறு திட்டங்கள் சொல்லியிருக்கிறோம். கலைஞர் கனவு இல்ல திட்டம் கட்டி கொடுக்க போன 10 லட்சம் பேர் கொடுக்குவோன்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்தில் 35 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டம் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபா உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். போட்டோ போயிட்டோம். என்ன போட்டோ? போட்டோலாம் கிடையாது. ஓட்டு கேட்க வேணாமா, போட்டோ காட்டினா போதுமா? போயிட்டோம். நன்றி நன்றி நன்றி. கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபா உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். கலைஞர் கனவு இல்லம் 10 லட்சம் பேர் கட்டி தருவோன்னு வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். எல்லாத்த விட முக்கியமான ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குறோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆட்சி அமைஞ்சோடனே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளுடைய கைகளையும் 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருவாங்க. அந்த 8000 ரூபாய் மகளிர் நீங்கள் முடிவு செஞ்சுக்கலாம். வீட்டுக்கு என்ன தேவையோ, மின்சாதன பொருட்கள் என்ன தேவையோ அதை நீங்களே முடிவு பண்ணி நீங்களே வாங்கிக்கலாம். இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்படணும்னா மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமையணும். அதற்கு இந்த 4 தொகுதியிலையும் பத்மநாபபுரம் தொகுதியில் தோழர் செல்லசுவாமி அவர்களுக்கு அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்திலையும், கிள்ளியூர் தொகுதியில் சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களுக்கு கை சின்னத்திலையும், விலவங்கோடு தொகுதியில் சகோதரர் பிரவீன் அவர்களுக்கு கை சின்னத்திலையும், குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் கை சின்னத்தில் சகோதரி தாரகை தட்பட் அவர்களுக்கும் வாக்களித்து நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும்னு உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கிறேன். அது வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்கிற மாதிரி தான். இந்த சட்டமன்ற தேர்தல் சாதாரண தேர்தல் இல்லை, இது டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. டெல்லி அணி ஜெயிக்குதா, தமிழ்நாடு அணி ஜெயிக்குதாங்கிறத இந்த தேர்தலில் நாம் நிரூபித்து காட்டணும். நாம் ஏன் டெல்லி அணின்னு சொல்கிறோம்? நான் இவ்வளோ திட்டங்கள் சொல்கிறேன்னு, இவ்வளோ நல்ல திட்டங்கள் செஞ்சுருக்கிறோம், இவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோமே. யோசிச்சு பாருங்கள், ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்குன்னு ஏதாவது திட்டங்கள் ஒதுக்கியிருக்காங்களா? நம்ம கேட்குற நிதி கொடுக்குறாங்களா? எந்த உதவியும் செய்யறதில்லை, எந்த திட்டங்களும் வர்றதில்லை. இப்போ தேர்தல் வருதுங்கிறோன்னே மோடி அவர்கள் வராரு. நாளைக்கு இங்கே கன்னியாகுமரி வராரா? வரும்போது கேளுங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டங்கள் கொடுத்தீங்கன்னு கேளுங்க. எந்த திட்டமும் கொடுக்கறதில்ல. கல்வி நிதி வர வேண்டிய நிதி ஒதுக்கீடு செய்யலை. மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஹிந்தி திணிப்பை எப்படியாவது கொண்டு வரணுன்ற முயற்சியில் இன்றைக்கி ஒன்றிய அரசு ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. அதனால தான் நம்முடைய தலைவர் மீண்டும் சொல்கிறது மாதிரி நம்முடைய தமிழ்நாடு என்றைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிறத இந்த தேர்தல் மூலம் நிரூபித்து காட்டணும். செஞ்சு காட்டுவோமா? இந்த ஃபோட்டோ கேட்டீங்கல்ல, எங்க இந்த ஃபோட்டோக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது நீங்கள் விருப்பப்பட்டு கேட்கறதுனால தான்.
இதான் அந்த ஃபோட்டோ. தெரியுதா? கீழே படுத்திருக்காருல்ல, அதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்படிதான் 2017ஆம் ஆண்டு அவர் முதலமைச்சரானார். இதைத்தான் நான் சொன்னேன். நீங்கள் மக்களை சந்தித்து முதலமைச்சராகல, காலில் விழுந்து முதலமைச்சரானீங்க, அந்த அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சரானீங்கன்னு நான் சொன்னேன். அவர் இப்போ கேட்குறாரு, ஆமாம் காலில் விழுந்தது உண்மைதான், என்ன தப்புன்னு கேட்டார். நான் காலில் விழுந்தது தப்புன்னு சொல்லவே இல்லை. அந்த அம்மா காலை வாரி விட்டீங்கல்ல, அதைத்தான் தப்புன்னு சொல்கிறோம். அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மாவோட காலு, அந்த அம்மா இறந்ததுக்கப்புறம் சசிகலா அம்மா காலு, சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போனோன்னே டிடிவி தினகரன் காலு. இப்போ எல்லார் காலையும் விட்டுட்டு நான் டெல்லியில் போய் மோடி காலை தான் பிடிச்சி தொங்குவேன்னு தொங்கிட்டு இருக்கிறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த தேர்தலில் அவரோட கூட சேர்ந்து வராங்க. டெல்லி அணின்னு சொல்கிறேன்ல, பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே என்றைக்குமே நம்ம நுழைய விட மாட்டோம். அவங்களுக்கு தெரியும் நுழைய விட மாட்டோம்னு தெரியும். அதனால தான் இன்றைக்கி அதிமுகங்கிற போர்வையை போத்திக்கிட்டு இன்றைக்கி பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படியாவது நுழையணுன்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் பாஜக கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் நுழைய விட மாட்டேங்கிறோம். ஏன்னா தமிழ்நாடு என்றைக்குமே சுயமரியாதை மண். நாம் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டோம். யாராக இருந்தாலும் கேள்வி கேட்போம். இன்றைக்கி கூட நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, 16ஆம் தேதி நாடாளுமன்றத்தை கூட்டியிருக்கிறாங்க. எதுக்கு? தொகுதி மறுவரையறை, டீலிமிட்டேஷனை கொண்டு வராங்க. அது கொண்டு வந்தாங்கன்னா 39 தொகுதி நாடாளுமன்ற தொகுதி தமிழ்நாட்டிலிருந்து குறைக்கப்பட்டு 32 ஆக்கப்படும். எண்ணிக்கை குறைக்கிறாங்க. இதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், இந்தியாவிலேயே முதலமைச்சர், முதல் தலைவர், ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிரச்சனையை பேச ஆரம்பிச்சது நம்முடைய தமிழ்நாடு தான். இப்படி இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களை மீண்டும் முதலமைச்சராக்கக்கூடிய தேர்தல் தான் வர்ற ஏப்ரல் 23. இன்னைக்கு தேதி 14. இன்னும் நம்முடைய கைகளில் 8 நாட்கள் இருக்கு. இந்த 8 நாட்களும் நீங்கள் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க, ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திங்க. ஏன் நம்முடைய கூட்டணி கட்சி சின்னம் அரிவாள் சுத்தியல் நட்சத்திர சின்னத்துக்கு ஏன் வாக்களிக்கணும்? கை சின்னத்துக்கும் நம்முடைய ராஜேஷ்குமார் அவர்களுக்கும் பிரவீன் அவர்களுக்கும் தாரகை தட்பட் அவர்களுக்கும் ஏன் வாக்களிக்கணும் அப்படிங்கிற பிரச்சாரத்தை நீங்கள் செய்வீங்களா? இந்த ஆம்புலன்ஸ்க்கு வழி விட்டுருங்க. வழி விட்டுருங்க. அடுத்த 8 நாட்கள் இந்த பிரச்சாரத்தை நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்காளரை சந்தித்து கேட்டிங்கன்னா நிச்சயம் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதியிலையும் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை நிச்சயம் அடையும். அந்த 6க்கு 6 நிச்சயம் செஞ்சு கொடுப்பீங்களா? வெற்றி உறுதியா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையாக சொன்னால் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்கெல்லாம் பிரச்சாரத்தை செஞ்சு மிகப்பெரிய வெற்றியை இந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத உரிமையோடு கேட்டு உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
அத்தனை பேருக்கும் சிறப்பான வரவேற்பு கொடுத்துருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இந்த நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தந்து நீங்கள் அத்தனை பேரும் நம்முடைய அண்ணன் ஆஸ்டின் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலையும், அதே மாதிரி கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் மகேஷ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலையும் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை தேடி தரணுங்கிறதுக்காக தான் உங்களெல்லாம் தேடி நான் வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய உங்களுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஆஸ்டின் அவர்களுக்கும், அண்ணன் மகேஷ் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு மனோ தங்கராஜ் அவர்களுக்கும், முன்னாள் அமைச்சர் சுரேஷ்ராஜன், மக்களவை உறுப்பினர் சகோதரர் விஜய் வசந்த், மகளிர் அணி செயலாளர் சகோதரி ஹெலன் டேவிட்சன், திரு தில்லை செல்வம், டாக்டர் ஜோசப் ஸ்டாலின், தாமரை பாரதி, சிவராஜ், அயலகணி துணை செயலாளர் பாபு வின்ஃப்ரெட், மாநகர செயலாளர் ஆனந்த், திரு சதாசிவம், ஒன்றிய பகுதி பேரூர் கழக செயலாளர்கள் ஜவஹர், சர்க்குரு கண்ணன், ஷேக் மீரான், துரை, ஜீவா, பிரபா எழில், மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் சகோதரர் அகஸ்தீசன், திரு சி.டி. சுரேஷ், துணை அமைப்பாளர்கள் மாநகர அமைப்பாளர் சுரேஷ், துணை அமைப்பாளர்கள் பிரிட்டோ, மாணிக் பிரபு, சரவணன், விஜய், பொன் ஜான்சன், கராத்தே ராஜேஷ், அகமது ஷா, அருள் செல்வன், முத்துக்குமார், மோகன்ராஜ், விஷாக் மோகன், நெல்லை மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் ஆவுடையப்பன், இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து சார்பு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த நண்பர்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மக்கள் நீதி மையம், எஸ்டிபிஏ உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் உங்கள் அத்தனை பேருக்கும், அதே போல் முத்தமிழர் கலைஞருடைய தேங்க்யூ நன்றி பார்த்து முத்தமிழர் கலைஞருடைய உயிரின் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய நாகர்கோவில் தொகுதிக்கு உங்களிடத்தில் ஒரு வெற்றி வேட்பாளரை ஒப்படைச்சிருக்கிறார். ஆனால் ஆஸ்டின் அவர்களை இங்கே போட்டிடுறார். ஆனால் ஆஸ்டின் அவர்களை உங்களிடத்தில் நான் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் அத்தனை பேருக்கும் ஏற்கனவே நன்கு அறிமுகமானவர் இந்த மண்ணின் மைந்தர் அண்ணன் ஆஸ்டின் அவர்கள். கல்லூரி படிக்கும் போதே, கல்லூரி காலத்திலிருந்தே பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர். தன்னுடைய முழு வாழ்க்கையும் முழு நேர மக்கள் சேவைக்காக அர்ப்பணித்திருக்கக்கூடியவர். ஆம்புலன்ஸ் வழிவிட்டுருங்க, ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டுருங்க. வழி விட்டுருங்க. ஆஸ்டின் அவர்கள் நல்ல உழைப்பாளி, எளிமையானவர், எல்லா தரப்பு மக்களோடையும் அன்போடும் பாசத்தோடையும் எளிமையோடு பழகக்கூடியவர். இன்னைக்கு கழகத்துடைய துணை அமைப்பு செயலராக தலைமை கழகத்தில் தலைவர்களுக்கு உறுதுணையாக இருந்துட்டு வர்றார். அது மட்டும் இல்லை, தலைவர்களோடு தினமும் நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியவங்க தான், ரெண்டு பேருமே நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியவங்க தான். அதனால் நாகர்கோவில் தொகுதியுடைய வளர்ச்சிக்கு பல திட்டங்களை ஏற்கனவே கொடுத்தவர். ஆகவே ஆஸ்டின் அவர்களுக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும்னு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். வெற்றி நிச்சயமா? இந்த முறை நாகர்கோயிலில் விட்டுறக்கூடாது. வெற்றி நிச்சயமா? உதயசூரியன் சின்னத்தை வாக்களித்து பெரிய வெற்றியை கொடுப்பீங்களா? அதே மாதிரி நம்முடைய கன்னியாகுமரி தொகுதி வேட்பாளர் அண்ணன் மகேஷ் அவர்கள் நீங்கள் வந்திருக்கிறாரு. உங்களுக்கு அவரும் நன்கு அறிமுகமானவர். மாவட்ட செயலாளராக, இன்னைக்கு ஒரு சிறந்த மேயராக, கழக பணி, மக்கள் பணி எதுவாக இருந்தாலும் மக்களோடு நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியவர். இவரையும் தலைவர் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறார். இந்த ரெண்டு பேரையும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். நிச்சயம் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய போவது உறுதி. அதற்கு மேலும் வலு சேர்க்கின்ற விதமாக இந்த நாகர்கோவில் தொகுதியிலையும் கன்னியாகுமரி தொகுதியிலையும், அந்த ரெண்டு தொகுதியிலையும் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தேடி தரணும். செஞ்சு கொடுப்பீங்களா? இன்னைக்கு நாகர்கோவில் தொகுதிக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டு வந்திருக்கோன்னா, எந்த உரிமையில் கடந்த 5 வருஷம் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்னென்ன திட்டங்களை இந்த தொகுதிக்கு கொண்டு வந்திருக்காங்க, ஒரு சில திட்டங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இன்னைக்கு இங்கே மாநகராட்சியில் 17 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அனைத்து பாதாள சாக்கடை திட்டங்களும் இணைப்பு பணிகளும் முடிச்சு கொடுத்துருக்கிறோம். நாகர்கோவில் நகராட்சி இன்னைக்கு மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு இன்னைக்கு புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டு கொடுத்துருக்கு. கோணம் பகுதியில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னைக்கு ஒரு புதிய சயின்ஸ் சென்டர், அறிவுசார் மையம் அமைக்கப்பட்டிருக்கு. நூலகம் கொண்டு வந்திருக்கிறோம்.
2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வடசேரியில் இன்னைக்கு ஒரு புதிய ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் கொடுத்தது நம்முடைய திராவிட மாடல் அரசு. 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிவியல் பூங்கா, தொல்ல விலையில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் ஆரம்ப சுகாதார மையம், கோட்டார் போக்குவரத்து காவல் நிலைய கட்டிடம் 1 கோடி ரூபாயில் கட்டப்பட்டிருக்கு. 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கிருஷ்ணகோவில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம், 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வட்டவிலை மற்றும் வடசேரியில் துணை சுகாதார நிலையம், பொன்னப்ப நாடார் அவர்களுக்கு இன்னைக்கு திருவுருவ சிலை அமைச்சு கொடுத்துருக்கிறோம். நாகர்கோவில் மாநகராட்சி புதிய கட்டிடத்திற்கு கலைவாணர் NS கிருஷ்ணன் அவருடைய பெயர் சூட்டப்பட்டு இன்னைக்கு அவருக்கு பெருமை சேர்த்திருக்கிறோம். அதே மாதிரி 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கணபதிபுரம் பேரூராட்சியிலே ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு புதிய கட்டடங்கள் கட்டி கொடுத்திருக்கிறார். 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கணபதிபுரம் பேரூராட்சியில் புதிய நூலகம் அமைக்கப்பட்டிருக்கு. இப்படி இந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி 2 தொகுதிக்கும் நம்முடைய திராவிட மாடல் அரசு பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்துருக்கிறோம். அந்த உரிமையோடு தான் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு உங்களை எல்லாம் கேட்டு வந்திருக்கிறேன். இது மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த 5 வருஷத்தில் எத்தனையோ திட்டங்களை செஞ்சு கொடுத்துருக்கிறார். ஆட்சிக்கு வந்தோடனே 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தோடனே நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். அந்த திட்டத்தின் மூலம் இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் மாதம் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. இப்படி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு காலை முதலமைச்சர் உணவு திட்டம், பசியோடு படிக்கக்கூடாது, காலைல ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான காலை உணவு கொடுத்துருக்குறோம், அப்புறம் தரமான கல்வி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி அரசு பள்ளியில் படித்து எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 14 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு கொடுத்துருக்குறோம். இப்போ சமீபத்தில் 10 லட்சம் மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவித்து கொடுத்துருக்குறோம். ஒரே மாதத்தில் கொடுத்து முடித்தோம். இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறோம். எல்லாத்தையும் விட முக்கியமான திட்டம் உங்களுக்கு தெரிஞ்ச திட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். போன சட்டமன்ற தேர்தலில் நாம் சொன்ன வாக்குறுதி அதை செஞ்சு கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு மாதம் 1,31 லட்சம் மகளிருக்கு 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் உரிமை தொகையாக கொடுத்துருக்கிறாரு. அந்த உரிமை தொகை திட்டத்தை அதிமுகவும் பாஜகவும் நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க, நீதிமன்றத்துக்கு போனாங்க, தேர்தலை காரணம் காட்டி 3 மாதம் நிப்பாட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் தலைவர் என்ன பண்ணாரு, நான் 1000 ரூபா கொடுக்கறத நீங்கள் நிப்பாட்டுறீங்களா, முயற்சி பண்ணுறீங்களா, நான் 5000 ரூபா கொடுப்பேன், முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி போன பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் 3 மாதத்துக்கு சேர்த்து 3000, கோடைக்கால சிறப்பு நிதி 2000ன்னு 5000 ரூபா நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாரா இல்லையா? முதலமைச்சர் காலையில் 6 மணிக்கு பேங்க்கில் பணம் போட்டார், பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணார். மகளிர்லாம் காலைல 9 மணிக்கெல்லாம் பேங்க்கில் போய் பணத்தை எடுத்துட்டாங்க. ஏன் மோடி அரசு பேங்க்கில் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி அந்த பணத்தை, உரிமை தொகையை, முதலமைச்சர் கொடுத்துருக்கக்கூடிய உரிமை தொகையை கை வச்சிருவாங்கங்கிற அந்த பயத்தில் எடுத்துட்டாங்க. இப்போ வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். என்ன வாக்குறுதி? ஆம்புலன்ஸ் வழி விட்டுருங்க சொல்கிறேம்மா, அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன். ஆம்புலன்ஸ் வழி விட்டுருங்க. ஆம்புலன்ஸ் போயிட்டு நல்லா இருக்கீங்களா? நன்றி நன்றி. சரி, காட்டுறேன். இது வாக்குறுதி சொல்லியிருக்கேன்ல, மகளிர் உரிமை தொகை மீண்டும் ஆட்சி வந்தோடனே 1000 ரூபா கிடையாது, அது உயர்த்தி 2000 ரூபா தருவோன்னு வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்லை 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 கிடையாது 1500 ரூபாயாக உயர்த்தப்படும் வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். அடுத்த 5 வருஷத்தில் 35 லட்சம் கல்லூரி மாணவிகளுக்கு அத்தனை பேருக்கும் இலவச லேப்டாப் கொடுக்கப்படும்னு வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். கலைஞர் கனவு இல்லம் 10 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி தருவோன்னு வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். இன்னொரு முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி அமைஞ்சோடனே அனைத்து மகளிருடைய கைகளையும் 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருவாங்க. மகளிர் அவங்களுடைய வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவையோ அதை அவங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலாம். நான் இவ்வளவு திட்டங்கள் சொல்லியிருக்கேன்ல, நம்ம இவ்வளோ சாதனைகள் சொல்லியிருக்கேன்ல, இவ்வளோ 5 வருஷத்தில் என்னென்ன பண்ணியிருக்கோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன பண்ணுவோன்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடந்த 5 வருஷம் ஒன்றிய பாஜக அரசு நம்முடைய தமிழ்நாட்டுக்குன்னு ஏதாவது நிதி ஒதுக்கியிருக்காங்களா? நம்ம கேட்குற திட்டங்கள் கொடுக்குறாங்களா? எந்த திட்டமும் கிடையாது, எந்த நிதியும் கிடையாது. நமக்கு வர வேண்டிய கல்வி நிதியை நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. கல்வி நிதி இன்னும் கொடுக்கல.
மும்மொழி கொள்கையை ஒத்துக்கிட்டாதான் கல்வி நிதியை கொடுப்போம்னு சொல்றாங்க. மும்மொழி கொள்கை என்னன்னா மீண்டும் அதுல ஹிந்தி திணிப்பு இருக்கு. அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் சொல்லிட்டாரு, நான் எந்த காலத்திலையும் மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லிட்டாங்க. நம்முடைய தலைவர் வந்து மீண்டும் மீண்டும் சொல்றதா, இந்த தேர்தல் டெல்லி அணி வர்சஸ் தமிழ்நாடு அணி. இதுல டெல்லி அணியை தமிழ்நாடு அணி நாம வீழ்த்தி காட்ட வேணும். பண்ணுவோமா? தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசை இந்த முறை தமிழ்நாடு புறக்கணிச்சு காட்டணும். நாளைக்கு மோடி வராரா? அவர் மட்டும்தான் வராரு. தேர்தல் அறிவிச்சோன்ன அவர் போட்டி போட்டுக்கிட்டு வார வாரம் வராரு. நமக்கான நிதி வருதா? திட்டங்கள் வருதா? எந்த திட்டமும் கிடையாது, எந்த நிதி வராது. இப்போ டீலிமிட்டேஷன் ஒன்று கொண்டு வராங்க. நாளை மறுநாள் இன்னைக்கு தலைவர் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க, பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில். டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதி குறைக்கப்பட்டு 31 ஆயிடும். தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய இன்னொரு செயலை தான் இன்னைக்கு பாஜக செஞ்சுட்டு இருக்கு. ஆனால் நம்முடைய தலைவர் சொல்லிட்டார், தொகுதி மறுவரை டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் அதை எதிர்ப்போம், நிச்சயம் எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவோம், அதை ஒத்துக்க மாட்டோம்னு நம்முடைய தலைவர். இன்னைக்கு இந்தியாவிலே எந்த தலைவர் சொல்ல, நம்முடைய தலைவர் தான் மோடிக்கு எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய, பாசிசத்துக்கு எதிர்த்து, சங்கி கூட்டத்துக்கு எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய, நம்முடைய மாநில அரசுகளுக்கு, மாநில உரிமையோட, மாநில அரசினுடைய உரிமைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர், ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். அதை மறந்துடாதீங்க. அதனால் வர்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் ஆஸ்டின் அவர்களுக்கும் அண்ணன் மகேஷ் அவர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து இந்த நாகர்கோவில் தொகுதியிலையும் அதே மாதிரி கன்னியாகுமரி தொகுதியிலையும் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரணும். செய்வீங்களா? அதே போல மீனவர்களுக்கு நம்முடைய அரசு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள் என்னென்ன ஒவ்வொன்றத்தையும் தலைவர் அவர்கள் பார்த்து செஞ்சிருக்கிறாங்க. மீனவர்களுக்கும் கழகத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு மிக மிக வலிமையானது. முதல்ல மீனவர்கள் மாநாடு ராமநாதபுரத்தில் நடத்தப்பட்டு மீனவர்களுக்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சாங்க. மீன்பிடி தடைக்கால நிவாரண தொகையை 5000 ரூபாய் இருந்துச்சு, ரொம்ப வருஷமா 5000 ரூபாய் இருந்துச்சு, அதை உயர்த்தணும்னு கோரிக்கை வச்சாங்க. அதை 8000 ரூபாவாக உயர்த்தி கொடுத்தது நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் 570 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீனவர்களுக்கு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது. அது மட்டும் இல்லை, மீனவர்களுக்கு வழங்கப்படுகின்ற டீசல் மண்ணெண்ணெய் அளவு இன்னைக்கு உயர்த்தப்பட்டிருக்கு. 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன் இறங்கு தளங்கள் மற்றும் மீன் விதை பண்ணைகள் அமைக்கப்பட்டிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் விவேகானந்தா பாறை முனையத்தில் கூடுதல் மீன்பிடி படகுகள் நிறுத்த 7 கோடி ரூபாய் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. 210 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 35 சிறிய மீன்பிடி துறைமுகங்கள், மீன் இறங்கு தளம் அமைக்கப்பட்டிருக்கு. இப்படி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மீனவர்களுக்கு நம்முடைய அரசு பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். தேர்தல் அறிக்கையிலையும் மீனவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். என்ன? மீன்பிடி தடைக்கால நிவாரண தொகை 8000 ரூபாயிலிருந்து இப்போ 12000 ரூபாயாக உயர்த்தி கொடுப்போம்னு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி மீன்பிடி குறைவு கால சிறப்பு நிவாரண தொகையாக 6000 ரூபாய் இருந்துச்சு, அதை 9000 ரூபாயாக உயர்த்தி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் ஒன்றிய அரசால மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு ஆளாகிட்டு இருக்கிறாங்க. எங்க மீன் பிடிக்க போனாலும் அடுத்த நாட்டு கடற்படையால தாக்கப்படுறாங்க. அதை தடுக்க ஒன்றிய பாஜக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குது. மோடியை பார்த்து உலகமே பயப்படுதுன்னு சங்கிங்க சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டுடைய மீனவருடைய பாதுகாப்பை அவரால் உறுதி செய்ய முடியல. எனவே தமிழ்நாட்டு மீனவருடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைய வேண்டும். அதுக்கு வர்ற சட்டமன்ற தேர்தல் 23ஆம் தேதி தேர்தல். இன்னைக்கு தேதி 14ஆம் தேதி. நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், நம்ம கிட்ட இன்னும் 8 நாட்கள் இருக்கு. அடுத்த 8 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்காக போய் ஒவ்வொரு வாக்காளராக சந்திச்சு அவங்களாம் ஏன் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்கணும், நம்முடைய திட்டங்கள் 5 வருஷம் நம்முடைய தலைவர் என்னென்ன திட்டங்கள் கொடுத்திருக்கிறாரு, மீண்டும் ஆட்சி அமைஞ்சா என்னென்ன திட்டங்கள் கொண்டு வருவோம். அது மட்டும் இல்லை, மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள சங்கி கூட்டத்தையும் அடிமை கூட்டத்தையும் நுழைய விட்டுட்டோம்னா தமிழ்நாடை பின்னோக்கி கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிற பிரச்சாரத்தை செய்வீங்களா? அப்படி செஞ்சீங்கன்னா நிச்சயம் இந்த நாகர்கோவில் தொகுதியிலையும் அதே மாதிரி கன்னியாகுமரி தொகுதியிலையும் மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடி தருவீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனவே வருகின்ற அடுத்த 8 நாட்கள் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் சேர்த்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தாருங்க நான் கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன். போட்டோ, இந்த போட்டோக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, நீங்கெல்லாம் கேட்கறதுனால காட்டுறேன். படுத்திருக்காருல்ல, அவர் தான் எதிர்கட்சி தலைவர்.
அவரு கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா. இப்படிதான் அவர் முதலமைச்சர் ஆனாரு. எவ்வளவு அழகா படுத்திருக்காரு பாருங்க. இதைத்தான் நான் சொன்னேன். இதுதான் என்கிட்ட கோச்சுக்கிட்டாரு. எடுத்துக்கோமா, நீ எடுத்துக்கோ. இப்போ உலக புகழ் பெற்ற போட்டோ ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் நான் இல்லை, அதுக்கு காரணம் அவர் தான். இப்போ சொல்லிட்டாரு, நான் காலை விழுந்தது என்ன தப்பு, அந்த அம்மா எனக்கு முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்க, பதவி கொடுத்தாங்க, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன்னு சொல்லிட்டாரு. நான் அவர் காலில் விழுந்து தப்பு சொல்லவே இல்லை. காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனோடனே அந்த அம்மாவை பார்த்து என்னமா கேட்டாரு, நீயா என்ன முதலமைச்சர் ஆக்குறேன்னு கேட்டு அந்த அம்மா காலை வாரி விட்டாரு பாருங்க. அதைத்தான் நான் கேட்டேன். இப்போ சசிகலா அம்மாவை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா தம்பி உதயநிதி சொல்றது கரெக்டு தானே, நீங்க காலில் விழுந்தாலும் முதலமைச்சர் ஆனு அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இந்த பஞ்சாயத்துலேருந்து வெளில வந்துருவோம். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம். நம்ம இதில் தலையிட வேணாம், இனிமேல் யாரும் ஃபோட்டோலாம் கேட்கக்கூடாது. சரியா? நம்முடைய ஒரே குறிக்கோள், அடுத்த வர்ற சட்டமன்ற தேர்தலில் 23ஆம் தேதி ஒவ்வொருத்தரும் ஒரு வாக்கு கூட மிஸ் ஆகக்கூடாது, தப்பக்கூடாது. சரியாதா? ஒவ்வொருத்தரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு தேடி அடுத்த 8 நாள் தீவிரமாக பிரச்சாரம் பண்ணுங்க. மிகப்பெரிய வெற்றியை அண்ணன் மகேஷ் அவர்களுக்கும் அண்ணன் ஆஸ்டின் அவர்களுக்கும் வெற்றியை உறுதி செய்யுங்க. உங்களோட அன்புக்கு வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி.